நம்ம விஜய் வந்துட்டு இப்போ மல்லிய ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், ஹெல்ப்ஃபுல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதாவது இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு. நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக, இவங்க பல விஷயங்கள வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா, விஜய் இருந்துட்டு மல்லிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி தர போறாங்க. அந்த ஒரு வேலையினால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதே நடக்கும். ஏன்னா, இத்தன நாளா நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு அவ்ளோ பெரிய ஹெல்ப்பையும் பண்றாங்க. அதாவது மல்லி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணத்த குடுத்தா கண்டிப்பா அவங்க வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு ஒரு வேலை இருந்தா கரெக்ட்டா இருக்கும். வேலை இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்றாங்க. நம்ம மல்லிக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கைய புடிச்சுக்கிட்டு கையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பாயின்ட்மென்ட் லெட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு அதாவது ஒரு இது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. "மல்லி இதுக்கப்புறம் நீ இங்க தான் வேலை செய்யணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம மல்லி வேலை செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நோக்கம் கிடையாது. ஆனா அவங்க குடும்பத்துக்கு அவங்க பணம் கொடுக்கணும் அப்படின்றதுனால, அதாவது அவங்க குடும்பத்த பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம வெண்பாவ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்ளோ ஆசை இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு ஆசையினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து தெளிவா வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வந்து இப்ப வீட்ல இருக்கும்போது "சாப்பிட்டியா? இல்லையா? நல்லா இருக்கியா? நல்லா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம மல்லிக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுச்சோ, அத விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கும், ராஜேஸ்வரிக்கும் வயித்தெரிச்சல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம். அது மட்டும் இல்லாம விஜயா இப்படி கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கான காரணம், அவங்க அண்ணனோட குடும்பத்தோட சிச்சுவேஷன் அது மட்டும் இல்லாம நம்மளால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமே நடந்திருக்கு. ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. நம்ம மல்லிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மல்லி இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 10,000 சம்பளம் தான். அந்த ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காசா நம்ம விஜய்க்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம மல்லியோட சுயமரியாதைக்காகவும், அவங்க குடும்பத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அலோவ் பண்ணி அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைய வாங்கி குடுக்குறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் இப்படி பண்ணா இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் என்ன செய்வாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.